ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சித்திரை திருவிழாக்காக நாகத்தம்மன் கோவிலுக்காண்டி போயிருந்தோம் பார்க்குறதுக்கு. அதோட விளாக் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இது வந்து கோயில் என்ட்ரன்ஸ் உள்ள நாகத்தம்மனுடைய புத்து இருக்குது. அதுக்கு அழகாக பலூன்லாம் கட்டி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து அங்கே போகலான்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கணுன்றதுக்காண்டி அந்த சைடெலாம் சுற்றி காமிச்சேன். எவ்வளோ மக்கள்னு பாருங்கள். இன்னும் ஈவினிங் டைமில் இதோட மக்கள் அதிகமாக இருந்தாங்க. இது வந்து திருவிழா ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கி காலையில் எடுத்தது. அழகாக சாமி ஜோடித்து வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்களும் என் கூட சேர்ந்து எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றது. அந்த கோவிலுக்குள்ளேயே குட்டி 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 குட்டியாக கடைங்கள்லாம் வேறு போட்டு வச்சுருந்தாங்க. அதையும் அப்படியே கவர் பண்ணிகிட்டே போனோம். அங்கே நான் நேராக ஸ்ட்ரெயிட்டாக நாகத்தம்மன் இருக்குது பாருங்கள். அங்கே தான் எப்பயுமே அந்த சாமி குறி சொல்லுவாங்க. அது இல்லாமல் அவங்க உட்காரதுக்காக அங்கே ஒரு அழகான சிம்மாசனம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த சிம்மாசனத்தில் தான் அவர் உட்காந்து எல்லாருமே குறி சொல்லுவாங்க. அப்படியே அந்த சாமி இந்த சாமி எல்லா சாமியும் கும்பிட்டுக்கிட்டு அப்படியே அவுட்டோர் உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிச்சிருக்கேன். இந்த இடம் நைட்டு எப்படி இருக்குன்னு காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதே இடம் நைட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் பாருங்கள். அதை முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். நல்லா வந்திருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். சாமி சுற்றி பார்க்கலாம்னு சொன்னாங்க. 7 ஊரை போய் டான்ஸ் ஆடிட்டே கிளம்பிட்டாங்க. அதனால் இந்த சாமி அப்புறம் மாலை போட்டிருக்க எல்லா சாமியுமே கிளம்பிட்டாங்க. அந்த சைடில் வந்து நான் வந்து உள்ளே இருந்த சாமிலாம் உங்களுக்காக சுற்றி காமிக்கிறதுக்கு வீடியோ எடுக்க வந்தேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியாதுல்ல, அதனால் எடுக்கிறதுக்காண்டி வந்தேன். அதுக்குள்ளே ஃபோன் ஏதோ பண்ணிட்டேன். அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்றதை என் கூட சேர்ந்து நீங்களும் நல்லா சாமியை வேண்டிக்கோங்க. இது எல்லாமே வந்து வேறு எங்கேயுமே வீடியோலாம் எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த கோவிலில் அவ்வளோ பேர் வீடியோ எடுத்தாங்க, அவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க. அதே மாதிரி நானும் உங்களுக்காக நீங்கள் இந்த கோயில் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோ மூலிமா பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வெளியே வந்து நம்ம வெளியே என்ட்ரன்ஸ் வரும்போது ஒரு பெரிய சிலை இருக்குது. எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது பாருங்களேன். அந்த சிலை நம்ம மேலே அண்ணாந்து பார்க்கும்போது வானமும் அந்த சிலையும் கிட்ட இருக்க மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு அவ்வளோ பெரிய சிலை இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு மார்னிங் காமிச்ச இடம். இது நைட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாருமே வந்து நெருப்பு மெரிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்கவுங்க சாமிங்களுக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இடம்தான் இது. இப்போ இவங்க எல்லோரும் இங்கே அலங்காரம் பண்ணிக்கிட்டு நெருப்பு மெரிக்க கிளம்பிடுவாங்க. இங்கே எல்லோரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா சாமிங்களும் ரெடி பண்ணுறதுக்கு. இன்னும் வந்து சாமி வந்து அந்த 7 ஊர் மிதிக்க போனாங்கள்ல, அது ஒன்றும் மெரிச்சிட்டு வரல. அதனால் அவங்களுக்காக வெயிட் பண்ணி முடித்த உடனேயுமே சாமிங்க வந்தோடனே அலங்காரம் பண்ணுவாங்க. பாருங்கள், ஒரு சில சாமிங்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்குலாம் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க டேங்க்கில் வந்து அவங்க வரும்போதே குளிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த துணியோடு அப்படியே அவங்க வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு போனது எங்கள் அக்கா, 2வது போனது அலங்காரம் பண்ணி வீட்டுக்காரு. அவங்க எல்லோரும் நெருப்பு மெடிச்சிட்டு வந்துட்டாங்க. டேரெக்டாக எங்களால் வந்து வீடியோ எடுக்க முடியல. அதனால் ஸ்க்ரீனில் வச்சுருந்த வீடியோ தான் உங்களுக்காண்டி காமிச்சிருக்கோம். இது வந்து நைட்டு அந்த நெருப்பு மீதி விழா முடிஞ்ச பின்னாடி இது எடுத்த அந்த இடத்த சுற்றி காமிச்சது. எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கு அடுத்த கிளிப்பு எல்லாமே முடிஞ்ச பின்னாடி நைட்டு கூத்து போட்டாங்க. எங்களுக்குலாம் செம டயர்டு. அதனால் நாங்கள் போய் தூங்கிட்டோம். இந்த சாமி இங்கே கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு ஆடுறாங்களோ, அவங்க வந்து கோழியை கடிச்சு அப்படியே துப்புனாங்க. அதை வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கடைசியில் நான் அவ்வளோ ஆர்வமாக அதை பார்த்ததில் வீடியோ எடுக்க முடியல, மறந்துட்டேன். அவங்க கடிச்சு துப்புன பின்னாடி தான் எடுத்தேன். எல்லோரும் பாருங்கள் எவ்வளோ பேர் முழிச்சிட்டு இருந்தால் அந்த கூத்து பார்க்குறாங்க. நிறைய பேர் தூங்கிட்டாங்க டயர்டில் இருந்தவங்களாம். இவங்க எல்லாருமே முழிச்சிட்டு இருந்து பார்த்துருந்தாங்க. இது காலையில் 3 மணி இருக்கும். அந்த டைமுக்கு எடுத்த வீடியோ இது. இது எடுத்து முடிச்சுட்டு நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கு போயிட்டோம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்புறதுக்காண்டி போயாச்சு. அந்த டைம் நாங்கள் கிளம்புறதுக்கு வீடியோ முடிக்கிறது அந்த நாடகம் முடிக்கிறது கரெக்டாக இருந்துச்சு. இது வந்து நாங்கள் வரும்போது தான் பார்த்தோம். ஊஞ்சல் ஒரு சாமி அழகாக ஜோடித்து உட்கார வச்சுருந்தாங்க. இந்த சாமிக்கு வந்து எங்கள் விஷாலி வந்து வளையல் போட்டு விட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது, அதனால் நான் போட முடியல.